السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பார்த்து வருகிறோம். திருமணம் சம்பந்தமாக கடந்த வாரங்களில் தொடர்ந்து சில முக்கியமான விஷயங்களை பார்த்து வந்தோம். அதில் முதலாவதாக துறவரம் என்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்றும், உலக இன்பங்களை அனுபவிக்காமல் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தடை இருக்கிறது என்றும், நிக்கா செய்வதற்கு தகுதி ஒரு ஆணுக்கு வேண்டும் என்றும் ஒரு பெண்ணுக்கு வேண்டும் என்றும் ஒரு 4 வாரமாக நாம் பார்த்திருந்தோம். அதில் குறிப்பாக கடந்த வாரத்தில் நாம் சொல்லியிருந்தோம், ஒரு ஆண் ஒரு இளைஞன் நிக்கா முடிக்க ஆசைப்பட்டால் அவன் விரும்புகிற மாதிரி, அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மறுமையை நம்பிய ஒரு பெண்ணை அவன் விரும்பி தானாகவே நிக்கா முடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. பொறுப்பாளர் ஆணுக்கு தேவையில்லை என்று சொல்லியிருந்தோம். குர்ஆன் ஹதீஸ் படி சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு அந்த அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று தெளிவாக அல்லாஹ்வும் சொல்லிவிடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் பெண்களை ஈஸியாக ஒரு ஆண் ஏமாற்றிவிட முடியும். அதற்கு பிறகு தானாக தேர்ந்தெடுத்த அந்த வாழ்க்கை முறை சரியில்லை என்று சொன்னால் அதை பஞ்சாயத்து செய்து மீட்டெடுக்கவோ அல்லது விட்டுவிடவோ முடியாத சூழ்நிலை போன்ற பலகீனங்கள் பெண்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் சொல்லுகிறதே தவிர, ஆணுக்கு ஆணும் பெண்ணும் உரிமை விஷயத்தில் உணர்வு விஷயத்திலெல்லாம் சமம் என்று அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். குறிப்பாக பெண்ணை பார்க்கின்ற விஷயத்தில் பெண்ணை ஒரு ஆண் பார்த்து கொள்ள வேண்டும், அதுபோன்று ஆணை பெண் பார்த்து கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு நிக்காவுக்கு முன்பாக தான் எந்த பெண்ணை மணமுடிக்க அவன் விரும்புகிறானோ பெற்றோர்கள் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அந்த பெற்றோர்களும் பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் பார்க்க வேண்டும் என்பது அடுத்த கட்டம் தான். ஆனால் நிக்கா யார் முடிக்க போகிறானோ அந்த ஆண் கண்டிப்பாக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். அது மாதிரி பெண் அந்த ஆணை பார்த்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி பெண்ணை குறித்து ஒரு சஹாபி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது, நீங்க ஒரு தடவை அன்சாரி பெண்ணை நேராக பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னு சொன்னாங்க, அன்சாரி பெண்களுடைய அந்த உருவ அமைப்பு இருக்குல்ல, அதில் கண்கள் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அப்பை நம்ம மக்கா பெண்களுக்கும் மற்ற நாட்டு பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னாங்க, அன்சாரி பெண்களை பொறுத்தவரைக்கும் கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஆரம்பத்தில் ரசூல் சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்பா நீ நிக்கா முடிக்கிற ஓகே, ஆனால் முதல்ல போய் பார்த்துக்க, பார்த்த பிறகு உனக்கு பிடிச்சிருந்தால் நீ நிக்கா முடிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே நீ பார்த்துக்க, பின்னாடி நிக்கா முடிஞ்ச பிறகு ஏதோ குறை இருக்குது, கண்ணு அப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்கலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லுகிறாங்க. அதுக்கு பிறகு ஒருவர் மற்றவரை பார்க்கின்ற காரணத்தினால அன்பு பெருகும் என்று சொல்கிறார்கள். ஆரம்பத்திலே அதை நிக்கா முடிப்பதற்கு முன்பே ஆணும் பெண்ணும் பார்த்து கொள்கிற பொழுது உங்கள் மத்தியில் ஒரு அன்பு அதிகமாக ஆகலாம் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த நடைமுறைகள் பெரும்பாலும் நம்ம பின்பற்றதில்லை. பெரும்பாலும் இல்லாம மாஷா அல்லாஹ் சில பேர்களை தவிர பெற்றோர்கள் போய் பார்க்கிறாங்க, கூட பிறந்த தங்கை அக்கா தங்கைகள் பார்க்கறாங்க, உறவினர்கள் பார்க்கறாங்களே தவிர ஆண் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லி இதான் மாஷா அல்லாஹ் இதை சொல்லல. அது அனுமதி இருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் அனுமதிக்க வேண்டும். அனுமதிக்கும் போதுதான் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் உள்ளுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதற்கு வருகிற கணவன் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் நினைப்பார், அது மாதிரி ஆண் நினைப்பான் அதற்கு வருகிற பெண் இப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் முற்றிலுமாக அழிக்கிற விதமாக
பெற்றோர்கள் வந்து அதிகமாக அதிகாரத்தை எடுத்து விடக்கூடாது. பெற்றோர்கள் இருந்தாலும் நிக்கா முடிக்க வேண்டும் என்று பெண்ணுக்கு வந்து வழி தேவை என்றாலும் அந்த வழியாக இருக்கிற பொறுப்பாளராக இருக்கிற அந்த அத்தாவோ அல்லது அண்ணன் தம்பிகளோ கட்டாய திருமணத்தை பெண்ணுக்கு வந்து செய்யக்கூடாது. பெண் திருமணம் பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் நிக்கா செல்லாதுன்னு சொல்றாங்க. வழி இருந்தால் கூட சொல்லலாம். ஆக இங்கே வந்து என்னன்னா கட்டாயமாக சொல்லி இதை நிக்கா முடிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு. அப்போ இந்த வழிமுறைகள் நாம் வந்து அந்த நிக்கால் வந்து ஃபாலோ பண்ண வேண்டும். பெண்ணின் சம்மதம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். உதாரணமாக வழி வழியாக ஒரு அது பிறந்த பொழுதே சில இடங்கள்ல நம்ம பார்த்துருக்குறோம். அந்த பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கும். உடனே அந்த பெரியவர்கள் பேசி வச்சிருவாங்க, என்னுடைய மகனுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னாக்கா அவங்க இந்த உறவு முறை விட்டு போகக்கூடாது என்று ஒரு கலாச்சாரமோ என்னன்னு தெரியல, ஆரம்பத்திலே பேசி வச்சுக்கிறது. என் அண்ணன் மாவன் எனக்கு உனக்கு தான், என் தங்கச்சி மாவன் உனக்கு தான் சொல்லி இது இப்படியே போய் கடைசியில் வந்து எந்த விதமான தகுதி இருக்கிறதா இல்லையா என்று கூட யோசிப்பதில்லை. அவங்க வந்து வாலிப வயது அடையும் போது அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி தகுதி இந்த ஆணுக்கு இருக்கிறதா, அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி இந்த பெண்ணுக்கு இருக்கிறதா எல்லாம் ஆய்வு செய்யாமல் அந்த உறவு முறை பேண வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் பல நிக்காக்கள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து தவறு இல்லை, ஆனால் அது வந்து சரி செய்யப்பட வேண்டும். அது பேசுறது தவறு கிடையாது. என் தங்கச்சி மாலை வந்து அண்ணன் கொடுக்குறேன் அப்படின்னா பேசுறதுக்கு இல்லை, ஆனால் அந்த தகுதியை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி மார்க்க அடிப்படையில் அதுக்கான கல்வியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்விடம் கையேந்து பெறுகிற மாதிரி உள்ள அந்த தகுதிகள் அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டும். ஆணுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு தேவையான உடை, உணவு, ஆரோக்கியம், ஆண்மைத்தன்மை, இன்னும் அவருடைய ஒழுக்கத்திற்கு பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆணாக அதை வந்து வளர்க்கணும். ஏதோ பேசிட்டோம், பெரியவங்க பேசிட்டோங்கிறதுக்காக நம்ம வந்து சேர்த்து வச்சிடக்கூடாது. இது ஒரு பாயிண்ட் வந்து ஞாபகம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருப்பது போன்று எனக்கு தோன்றுகிறது. பொதுவாக நம்முடைய ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அதிகமாக இது போன்ற முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற இடங்களில் வந்து உறவு முறைகளை பேடுமுறை என்ற பெயரில் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது. இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணை வந்து பார்க்க சொன்னாங்க, ஆணை பார்த்துக்க சொன்னாங்க. ஆனால் சில விஷயங்கள் இங்கே நடக்குது. எப்படின்னாக்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும், அதாவது இந்த தேதியை வந்து நிச்சயம் பண்ணிக்கிறாங்க. நிச்சயம் பண்ண பிறகு ஆளுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துட்றாங்க, பெண்ணுக்கு ஒரு செல்போன் வாங்கி கையில் கொடுத்துட்றாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து வெளிநாட்டில் இருப்பார், ஊரில் இருப்பான்னு தெரியாது. அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 3 மாதம் 4 மாதமாக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா பேசிக்க 2 பேருங்கிறாங்க. இதுக்கு அனுமதி கிடையாது மார்க்கெட்டில். இது வந்து லிவிங் டுகெதர் மாதிரி ஸ்பீக்கிங் டுகெதர் ஆகிடும். ஒரு புது கலாச்சாரம் ஆகிடும். அவன் எப்படி லிவிங் டுகெதர் சொல்கிறானோ அது மாதிரி பேசுதல் கலாச்சாரமாக ஆகிடும். பார்க்க சொன்னாங்களே தவிர போனை வாங்கி கொடுத்து பேச சொல்லல. இதனால என்ன ஏற்படும், நாங்கள் ஏன் அல்லாவும் தூதரும் சொல்லாததை ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்கா, சில பேருக்கு நம்ம பார்த்துக்கணும். மனது இந்த ஊரில் நான் பார்த்துருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கு வந்து போன் வாங்கி கொடுத்த 2 பேரும் பேசிக்கிறாங்களா, கருத்து முரண்பாடுறாங்க. 2 பேரும் நிக்காவுக்கு முன்னையே கருத்து முரண்பாடுபட்டு நிக்காவை வேணாங்கிற அளவுக்குலாம் நம்ம பார்த்துருக்கோம். சில பெண்களை நிக்காவே எனக்கு வேணாம், ஏன்னாக்கா அங்கே பேசப்படுகிற சப்ஜெக்ட் வந்து சரியாக பேசிக்கொள்ளாமலும் புரிந்துணர்வு இல்லாமலும் பேசிக்கிறாங்க இதெல்லாம். அதனால இவரை நிக்கா பண்ணின பிறகு இப்படிதான் இருப்பாரோன்னு அந்த பெண்ணு வந்து பயப்படுறா, அல்லது ஆண் பயப்படுறது. இது மனிதன் வந்து குறைவுடையவன் தானே. நிக்கா என்பது நிக்கா முடிந்த பிறகு எல்லாரும் 100% வந்து சரியாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பழகுவாங்க, உட்காங்க, பேசுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா. அல்லது ஏதோ பழகிறான்னு வச்சுங்க. ஆரம்பத்திலேயே டீட்டெயிலாக எல்லாம் பேசி தீர்த்து நீ என்ன இப்படி நான் என்ன இப்படி பேசி சில விஷயங்கள் பேசுவதன் மூலமாக கூட இந்த திருமண முறிவுகள் ஆரம்பத்தில் ஏற்பட்டிருக்கிறது நம்மளே சர்வீஸில் பார்த்துருக்கிறோம். அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தூதரும் காட்டி கொடுக்காத வழிமுறைகள். இதை வந்து நம்ம வந்து சில ஃபாலோ பண்ணிக்கொள்ள வேண்டும். பார்ப்பதற்கு மாத்திரம்தான் அனுமதி இருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்யல, பேசிக்கொள்வதற்கோ தனிமையில் சந்திப்பதற்கோ, அது போனா இருந்தாலும் சரி, வீடியோ கால் இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம வீடியோ கால் பண்ணி நிக்காவுக்கு முன்மையே வெளிநாட்டில் இருந்து பேசுகிற பெண்கள் அது ஆன்லைன் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். அதையும் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதுக்கு பிறகு பெண்ணின் பொறுப்பாளர் இருக்காதுல்ல, அந்த பொறுப்பாளருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மார்க்க அல்லாஹ் சொல்லுகிறான். என்னன்னா, பொறுப்பாளர் அந்த பொறுப்பை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அத்தாவாக இருந்தாலும் சரிதான், அது அண்ணன் தம்பி வகையாக இருந்தாலும் சரிதான், ஆண் மூலமாக இருக்கிற அந்த விஷயமாக தான் சொல்லலாம். நான் வாசிக்கிறதுக்காக அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி நான் சொன்னதுதான் நீ செய்யணும். அது மாதிரி மகன் தொகையை பொறுத்தவரைக்கும் பெண் நிர்ணயிப்பது தான் அந்த வழி வந்து எடுத்துக்கொள்ளணும். நான் சொன்ன நீ நிக்கா பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி. வழி என்பது
அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளர் அந்த சபையில உட்கார்ந்து அந்த அந்த நிக்கா முடித்து கொடுக்க வேண்டுமே தவிர அதல்லாத வேறு விதமான இவருக்கு பெரிய பொறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதையும் மிஸ்யூஸ் பண்றாங்க. அந்த மிஸ்யூஸ் பண்ணுகிற அந்த விஷயத்தையும் மார்க்கம் தடை செய்கிறது. அப்ப தெளிவாக இங்க அல்லாஹ்வுக்கு வந்துடும். நிக்கா என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல பெண்ணுக்கு மாத்திரம் வழி வேண்டும், அதாவது பொறுப்பாளர் வேண்டும். அந்த பொறுப்பாளர் தனக்கு கிடைத்த அந்த பதவி வீடு வரையில் செய்யாம மிஸ்யூஸ் பண்ணாம சரியான கணவரை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த வழிக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆண்கள் தனியாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஒரு தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமை கொடுத்த காரணத்தினால யாரை வேணாலும் நிக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி தகுதி இருக்க வேண்டும், தூதர் வழிகாட்டிய மாதிரி தகுதி இருக்க வேண்டும். அப்படிலாம் இருந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு செஞ்சா ஒன்றும் தப்பு கிடையாது. இவருக்கு அதான் தான் இஷ்டத்துக்கு செய்யணும் அப்படின்லாம் இஸ்லாம் சொல்றது. எந்த விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஆலோசனை செய்து. இப்போ இளைஞர்களுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, ஆண்களுக்கு வழி தேவையில்லை. எல்லாருக்கும் என்ன அர்த்தம்? தான் இஷ்டத்துக்கு யாராவது நிக்கா பண்ணிக்கணும் அர்த்தம் இருக்கு. ஒரு பெண்ணை விரும்புகிறான். அந்த விரும்புகிற பெண்ணை தனக்கு வீட்டில் இருக்கிற அத்தா அம்மாட்ட சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணி, இது மாதிரி இந்த பெண்ணை நான் விரும்புகிறேன், இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆயோசிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் வரும். இதெல்லாம் மார்க்கம் தடை செய்யல. அப்ப ஆணுக்கு உரிமை இருக்கிறது, அந்த தானா தேர்ந்தெடுக்கிற உரிமை என்று சொன்னா அவனும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து அந்த பொறுப்புக்கு தகுந்தவாறு அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது மட்டும் பல விஷயங்கள் திருமணம் சம்பந்தமாக இன்னும் இருக்கிறது. அதை நம்ம வருகின்ற வாரங்களில் பார்ப்போம். பல ரஹ்மான் அந்த நிக்கா விஷயத்திலிருந்து நிறைய வழிகேடுகள் இன்றைக்கு இருக்கிறது. நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கிறோம். பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றுலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த சின்ன விஷயங்கள்ல நம்மிடத்தில் ஏதாவது தவறுகள் இருக்குமானால் அதை திருப்பிக் கொண்டு வாழ்கிற ஒரு எண்ணத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நிக்கா முடிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஒரு தடவை சொல்லிக் கொடுத்த மாதிரி நம்ம நிக்கா செஞ்சோம்னு சொன்னாக்கா அதெல்லாம் பறக்கத்து இருக்கிறது. வீட்டு விரயங்களும் கலாச்சார சீரழிவுகளும் பாடல்களும் அதிகமாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. காலங்கள் செல்ல செல்ல அது சாதாரண விஷயமா நினைத்து கொண்டு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இவங்கெல்லாம் இப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்கிறாள் இன்னைக்கு ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி நிக்கா முடிச்சாதான் போகணும் வீரமாக இருந்த நாமெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லூஸ்ல இன்னைக்கு அதெல்லாம் பரவாயில்ல, இவங்க அப்படிதான் பேசுவாங்க, இதெல்லாம் உறவு முறைப்பா, நம்ம போகாம செட்டாக இவங்களே மாற்றத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லுகிற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. இது ஆபத்தான கட்டத்தை நெருங்குகிற காரணத்தினால நம்ம இதை உணர்த்துகிறோம். நீங்க 10-20 பேர் தான் இருக்கிறீங்க, ஆனால் உணர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று சொன்ன மாதிரி அதிகமாக பார்க்கிறோம். நம்ம வீராவசம் இல்லையா ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்க் அறிஞர் பத்திரிகை கொண்டாந்து கொடுத்தா நீ தவிர்த்து கிடையாமன்னு கேட்பாரு. இல்லைன்னு சொன்னாங்க வெளியே கொண்டு வர இவ்வளவு ரொம்ப பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தை சொல்றேன். ஆனா அவரே இன்றைக்கு போய் எழுந்து கலந்து கொள்வது சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிறது. அதனால இதையெல்லாம் நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா என்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடாது. இது நமக்கு நம்ம சமாதானம் செய்கிற விஷயமாக போய் வேண்டும். இதெல்லாம் கூட குற்றம் பிடிப்பானா என் போனா என்ன, என் தங்கச்சி மாவாக்கு நிக்கா நடக்குது, அது மாதிரி அண்ணம்மா இப்படிதான் உறவு முறை வேணும் சொல்லலாம் இஸ்லாம் சொல்லல. அல்லாஹ்வும் தூதரும் சொல்லித்தராத காட்டித்தராத விஷயங்களை யார் செய்தாலும் அதை தவிர்த்து இருக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றக்கூடிய நமக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அவன் குற்றம் பிடிப்பானா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான்னு கிடையாது. எங்கெல்லாம் மாற்றமாக இருக்கிறதோ அந்த மாற்றமாக விஷயத்துக்கு நம்ம போனோம்னு சொன்னாக்கா நம்முடைய உள்ளத்தையும் அவர்கள் உள்ளத்தையும் அல்லாஹ் இணைப்பு விட்டான்னு சொன்னாக்கா எல்லாம் மிக்ஸ் ஆகி போயிடும். பியூர் மார்க்கணும் மட்டும் இல்லாமல் போய் நல்லா காப்பாற்றுவான். இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. பனு இஸ்ராயீலை பற்றி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அவர்கள் மார்க்காரிகள் இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவங்க எதிர்த்தார்கள். அல்லாஹ்வுக்கு மால் செய்கிற விஷயத்தை எதிர்த்தார்கள். ஒரு கட்டத்தில் சகஜமான நிலைக்கு வந்தாங்க. அதுக்கு பேர் 2 பேர் உள்ளத்தையும் அல்லாஹ் சேர்த்து வைத்து விட்டான். அதுக்கு பேர் சகஜமா ஆயிட்டாங்க. இதனால அல்லாஹ் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காலங்கள் செல்ல செல்ல மார்க்கம் என்பது உலகம் அறிகின்றவரை ஒரே சட்டம் தான். உலகத்தில் உள்ள யாருமே நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னாலும் அதற்காக நம்ம லூஸ்ல இறங்கிடக்கூடாது, லூஸா போயிடக்கூடாது, லூசானது தளர்ந்து போயிடக்கூடாது. நம்ம தான் உறுதியா இருக்கணும். மொத்த வரைக்கும் உறுதியா இருந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நடக்கணுங்கிற உறுதியில் மட்டும் இருக்கணும். அது சொந்தக்காரன் இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் பயிற்சியாசனத்தில் முஜாதராவோட 22வது வசனத்துல அத்தாவா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை உறவுமுறை பேரணும். ஆனா மாற்றமாக செய்கிற விஷயங்கள் ஏன் கலந்து கொள்ளணும்.
உறவுமுறை பேர சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அதற்காக மாற்றமாக செய்யணும் நம்ம வந்து பேண முடியாது. 2 நாள் கழிச்சு தப்பிக்க வேண்டியது, இஸ்லாமை சொல்ல வேண்டியதுதான். நீ செஞ்ச காதி சரியில்லை, நீ நிக்கா பண்ணீங்க, நான் வரல, ஏன் வரலன்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த செய்கிற முறை சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து உறவுமுறை பண்ணிக்க வேண்டியதுதான். அதற்காக அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் சேர்ந்துக்கிட்டு நான் உறவுமுறை பேண போகிறேங்கிறதுக்கெல்லாம் மார்க்கு அனுமதி இல்லை. இது நீங்களாக போட்ட சட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வளரமான புரிந்து செயல்படக்கூடிய வாக்கியத்தை வரமா எனக்கும் வழங்கும் அந்த அருள்புரிவானாக காப்பரத்தாவனாக இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.